இந்த மாநிலம் எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி தலித் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிட்டு வருது. ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம், சாதிக்கு எதிராக இயக்கம் கண்ட மாநிலம், சமூக நீதி பேசுற மாநிலம், சமூக நீதி மாநிலம் சொல்லிக்கிட்ட மாநிலம், பெரியாரின் பேர்ல அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம். எவ்வளவு சிறப்பு இருந்தும் இந்த மாநிலத்துல இன்னைக்கும் சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் சார்ந்தவர் கொடுக்குறாருன்னா உடனே அவருக்கு எதிராக ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை எஃப்ஐஆர் ஆக்கி அதில் முதல்ல சார்ஜ் ஷீட்டை போட்டு அவருக்கு நெருக்கடியை கொடுத்து அவரை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக இந்த அரசு வந்து என்ன பண்ணுச்சு, வந்ததுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. குறிப்பாக அந்த பெயர் மாற்றாங்க, சாதி பேர்கள் இருக்கிறேன் அதுவும் சொன்னாங்க. ஆனால் வந்து மேம்பாலத்துக்கு மட்டும் நாயுடு பாலன்னு வைப்பாங்க. 25 யாருன்னா நாம தலித், 75 யாருன்னா ஓபிசி. அவங்க இந்த 70%க்காக நான் வேலை செய்கிறேன், ஆட்சி நடத்துகிறேன், வன்கொடுமை நடக்கும் போது உன்னை நான் கண்டும் காணாமல் இருக்கிறேன், நான் வந்து வேங்கை வயலில் தீயை கலந்து ஊற்றுனா கூட நான் வந்து பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கிடுறேன், வன்கொடுமை தடுப்பு சட்ட கூட்டங்கள் நடத்தாமல் இருக்கிறேன், கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கேட்டால் பீஸ் கமிட்டி நடத்தி இதெல்லாம் உள்ளே போக முடியாதுன்னு அவங்களே எழுதி கையெழுத்து வாங்குறேன். ஒரு வன்கொடுமை நடக்கும்போது பெண் நிறுவனம் வந்து என்ன பண்ணுது, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்த உடனே திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் ஷார்ப்பாக வந்துட்டு இருந்த டைமில் அப்படி விசிகாவுக்கு எதிராக திருப்பி விட்டுச்சு. என்னோட மெயின் கன்சர்ன், நாம் என்னைக்கு இந்த ஆளும் சாதி கட்சிகளை பார்த்து நம்ம விமர்சன கணக்குகளை வைக்க போகிறோம், அவங்கள எப்போ இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பாக்க போகிறோம். நேற்று தொடங்கின விஜயை வந்து பொறுப்பாக்குறோம், கூட்டணியில் இருக்கிறாருன்ற பாவத்துக்காக விடுதலை சிறுத்தையை பொறுப்பாக்குறோம். நாம் என்னைக்கு திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவையும் காங்கிரஸையும் பொறுப்பாக்க போகிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் மற்றும் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா, நாங்குநேரி பகுதியில் பெரும்பத்தூர் அப்படின்னு ஒரு ஊரில் கஞ்சா போதையில் வந்த 9 பேர் கொண்ட குழுவினர் அந்த மக்களை வந்து தாக்கி 2 பேரை வந்து வெட்டியிருக்காங்க. அதில் 2 பேருமே உயிரிழந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இது சாதிய வெறிய அதனுடைய நோக்கத்தின் காரணமாக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் போதைப் பொருளினுடைய அதிகரிச்சதுனால தான் இந்த ஒரு கும்பல் வந்து அங்கே தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு முதல்ல? இல்லை, அங்கே இந்த விமர்சனம் இருக்குல்ல, போதையினால நடந்தது, அது ஒரு ஃபேக்ட் தான், அது ஒரு பொருண்மை. அந்த போதை ஏன் மற்ற சாதிக்காரங்களை போய் வெட்ட மாட்டேங்குது, குறிப்பிட்ட இந்த சாதியை மட்டும் ஏன் பார்த்து விட்டுது? ஆனால் நாங்குநேரியில் நடந்திருக்கிறது இன்னொரு சாதியை சேர்ந்தவங்களும் வெட்டப்பட்டிருக்காங்க. அங்கே அதை குறித்து விசாரிக்கும் போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன கிடைச்சதுன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா, அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டவங்களும் இதில் இருக்கிறாங்க. அதில் அந்த அணியில் சேருவதற்காக, ஒரு பிரபலமான ஒரு ரவுடி அணியில் சேருவதற்காக இந்த செயலை இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு தகவல் வந்து. அதாவது இந்த கும்பல்ல அவங்க இருக்கிறாங்க, ஒரு பிரபலமான ஒரு ரவுடி கும்பல்ல ஒரு கேங்ல போய் சேருவதற்காக சேரணும்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வாங்கன்னு அவங்க சொன்னாங்களாம். அதற்காக இந்த மாதிரியான ஒரு எக்ஸிகியூஷனை பண்ணியிருக்கிறாங்கன்னு அங்கிருந்து வந்த முதல் கட்ட தகவல் நம்மளுக்கு தெரிய வைக்குது. ஆனா நாங்குநேரியை அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அது பின்னாடி பர்டிகுலர் காரணம் மேபி வந்து அவங்களுக்கு பகையாளிகளான சமூகம் இருக்கலாம், நபர்கள் இருக்கலாம், தனிநபர்கள் இருக்கலாம், அதற்காக இந்த இடத்த சூஸ் பண்ணிடலாம். அது என்னன்னு விசாரணை அடிப்படையில் தான் தெரிய வரும். அது நம்ம விசாரணை அதிகாரிகள் தான் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த சமூகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நோயுற்று போயிருக்குது. என்னதான் வந்து நம்ம போதை கலாச்சாரம்னு அதை அப்படியே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் வச்சு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு தீர்வு காண போகிறதே இல்லை. ஏன்னா சாதிய வன்கொடுமைகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம், மீண்டும் மீண்டும் நான் எல்லா இதுலயும் சொல்றேன், ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். ஆனா அந்த அறிவியக்கம் நடந்த மாநிலத்துல தான் இந்தியாவிலேயே பக்தி இயக்கங்களா இருக்கட்டும், சமூக நீதி இயக்கங்களா இருக்கட்டும், சாதியை கேள்விக்குள்ளாக்கின இயக்கங்கள் எல்லாம் வந்து அதிகப்படியா இங்க வந்து நடந்துகிட்டும் இருக்கு.
சிறு சிறு நம்மளை போன்ற எத்தனையோ இன்னைய வரைக்கும் அதோட லெகசி வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம ரொம்ப வெட்கி தலையணும், இந்தியாவுடைய சராசரியை விட நம்ம குறைவா இருக்கோம் வன்கொடுமைகள்ல தண்டனை வாங்கி தரதுல. இந்தியாவோட சராசரிக்கு பாதியில இருக்கிறோம். இந்தியாவோட சராசரி 24%, நம்ம 12% இருக்கிறோம். சராசரியை விட குறைவா இருக்கிறோம். அப்ப இந்த மாநிலம் எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி தலித் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிட்டு வருது. ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம், சாதிக்கு எதிராக இயக்கம் கண்ட மாநிலம், சமூக நீதி பேசுற மாநிலம், சமூக நீதி மாநிலம் சொல்லிக்கிட்ட மாநிலம், பெரியாரின் பேர்ல அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம், இவ்வளவு சிறப்பு இருந்தும் இந்த மாநிலத்துல இன்னைக்கும் சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் நாம ஒவ்வொரு சாதிய வன்கொடுமைகள் நடக்கும் பொழுதும் ஒரு சாரார் அரசை மட்டுமே குறை சொல்வதும், அரசுல இருக்கிறவங்க அப்படியே அவங்க நழுவிக்கிட்டு இது ஒரு சமூக பிரச்சனைன்னு கண்டும் காணாம போறதும், இன்னும் சிலர் வந்து இது ரெண்டுமே இல்லை போதை பொருள் தான் காரணம்னு சொல்றதும், பிரச்சனை காரணமே இல்லாத காரணமாக்குவதும், அது ஒரு டூலா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் போதை. ஆனா அதை மட்டுமே ஒரு முதன்மை காரணமா சொல்ல முடியாது. ஸோ இப்படி நம்ம ஒருத்தரை பிளேம் பண்ணிக்க தான் தயாரா இருக்குமே தவிர நாம வந்து ஒரு உண்மையான ரூட் காசை நோக்கி நம்ம போல, அதை குறித்து நம்ம உரையாடணும்னு நினைக்கலாம். ஏன்னா இது இங்க அரசு என்ன செய்யணுமோ அது செய்யல, சமூகமா நாம என்ன இடத்துல ஒன்றிணைஞ்சு நிக்கணுமோ நாம நிக்கல. இது ரெண்டுமே இதுல வந்து ஒரு முக்கியமான காரணியை நான் பார்க்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் தாக்கல் செய்த போது நவம்பர் 26, 1949 அன்னைக்கு ஒரு உரை நிகழ்த்தினார் இந்திய பாராளுமன்றத்துல. அதை லார்டே ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. அதை உரையாற்றும் போது அவர் சொன்னாரு, நாம் இன்றைக்கு ஒரு விந்தையான உலகத்திற்குள் நுழைகிறோம். அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் சமமாகிவிட்டோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற நிலையை அடைந்ததன் மூலம் நாம் சமமாகிவிட்டோம். ஆனால் சமூக ரீதியாக நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை அடைந்து விட்டோமா? அரசியல் ஜனநாயகத்துல உங்களுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு. அம்பானி வந்தாலும் அதே பூத்துல வந்து என் பின்னாடி தான் நிக்கணும், இல்ல அவருக்கு முன்னாடி அவர் எனக்கு யார் வராங்களோ அவங்க முன்னாடி நிற்பாங்க. யாரு அவரும் ஒரு வாட்டி அமுத்தினோடனே அவரை வெளில வாங்கன்னுவாங்க. நான் அம்பானி இந்தியாவிலே அதிகமா டாக்ஸ் கட்டுறேன் அதனால எனக்கு 2 ஓட்டுன்னு கொடுன்னு கேட்க முடியாது. நானும் ஒரு ஓட்டு தான். அப்போ அரசியல் ஜனநாயகமா நானும் அவரோ ஒன்னாயிட்டோம். ஆனா சமூக ரீதியா நானும் அவரோ ஒன்னாவல. இதுதான் சமூக ஜனநாயகம்ன்றது. அந்த சமூக ஜனநாயகம் கிடைக்காத வரை, அது இந்த முரண்பாடு இருக்கும் வரை, சமூக ரீதியா ஒரு சமமற்ற நிலையும் அரசியல் ரீதியா சமமான நிலையும் இருக்கும் வரை இந்த அரசமைப்பு ஒன்னுத்துக்கும் பயனில்லாம போயிடும்ன்றார். இன்னைக்கு அதை தான் நம்ம அனுபவிச்சிட்டோம். ஆனா அரசு இந்த சாதிய வன்முறை மற்றும் இந்த சாதிய வெறி வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக சொன்னால் இங்கே அரசியலமைப்பு சட்டம் மூலமாக இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கும்போது அதுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அரசு தன்னுடைய வேலைகளை செய்யும்போது இது சமூக ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு புறையோடி கொண்டு இருக்கிற ஒரு நோயாக தானே பார்க்க முடியும். அரசு இதுக்கு மேலே என்ன செய்யும்? நான் சொன்ன பதில நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், NCRB டேட்டா படி இந்தியாவின் சராசரியை விட தமிழ்நாடு பாதிக்கும் குறைவாக இருக்கு. இந்திய சராசரியிலேருந்து உத்தரப்பிரதேசை விட நம்ம கம்மி கன்விக்ஷன் ரேட்ல. இந்த யூடர்ன்ல ஃபேக்ட் செக்லாம் பண்ணுவாங்களா, அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி போனோட்டோம். ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைக்கிறோம், அவங்க நிறைவேற்றுறதில்ல. உத்தரப்பிரதேச விட நாம பின்தங்கி இருக்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டங்களில் தண்டனை பெற்று தருவதில் இந்திய சராசரியை விட பாதியாக இருக்கிறோம். பாதி 20%, நம்ம 12% தான். அதுக்கப்புறம் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறையாக அமல்படுத்தப்படவில்லை. அந்த ஆக்டே வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்டுங்க. அது வெறும் புனிட்டேட்டிவ் தண்டனை தர சட்டம் மட்டும் கிடையாது, பீனல் மட்டும் கிடையாது. அது வந்து ப்ரிவென்ஷனையும் பேசுது. ஏன் ப்ரிவென்ஷனை பேசுது? ஏன்னா வன்கொடுமையை வந்த பிறகு தண்டிப்பது என்பதை காட்டிலும் தடுப்பது என்பதுதான் அந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஆனா தடுப்பதற்காக அது சொல்ற மிக முக்கியமான ஒரு முதல் முன்னெடுப்பு என்னன்னா, வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்காணிப்பு கூட்டங்கள், வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டங்கள். இதை வந்து ஆண்டுக்கு மாநில அளவுல குறைந்தபட்சம் 2 முறை நடத்தணுன்றாங்க, மாவட்ட அளவுல குறைந்தபட்சம் 3 முறை நடத்தணுன்றாங்க முன். ஆனா இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட், டிஎம்கேன்னு இல்லை ஏடிஎம்கேன்னு இல்லை, ஒரே ஒரு கவர்மெண்ட் 1989 சட்டம் வந்தது, 96ல ரூல்ஸ், 7 வருஷம் கழிச்சு ரூல்ஸ் வருது, 7-8 வருஷம் கழிச்சு விதிமுறைகள் வருது. அது வந்த பிறகு இந்த கடந்த 25-30 ஆண்டுகள்ல ஒரே ஒரு ஆண்டு நச்சு 2 கூட்டங்கள் நடத்தியிருக்காங்களா தமிழ்நாட்டுல? நடத்ததில்லை. இல்ல. அப்ப நீங்க சட்டங்கள் சரியா பயன்படுத்த எதை வச்சு சொல்றீங்க?
நான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஷெட்யூல் காஸ்ட்டை சார்ந்தவர் கொடுக்குறாருன்னா உடனே அவருக்கு எதிராக ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை எஃப்ஐஆர் ஆக்கி அதில் முதல்ல சார்ஜ் ஷீட்டை போடுறது, போட்டு அவருக்கு நெருக்கடியை கொடுத்து அவரை வாபஸ் வாங்க வைக்கிறது கம்பெனி. இது ஒரு போக்கு தமிழ்நாட்டில், இது ஒரு தொடர் போக்கு. எங்க எதை வச்சு நீங்க சட்டம் ஒழுங்கா அமல்படுத்தப்படுதுன்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அப்படி ஒன்று நடக்கலையே, அது ஃபேக்டே இல்லை. என்சிஆர்பி டேட்டா படியே அது ஃபேக்ட் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு ஒரு ஆன்டி தலித் மாநிலம். இது வந்து ஓபிசிகள் ஆள்ற ஒரு மாநிலம். நீங்க எல்லா அரசுகளும் ஆன்டி தலித்தா இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே. அவங்க ப்ரோ தலித்தா இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆன்டி தலித்தா இல்லாம இருந்தா போதும். இந்த அரசு வந்து என்ன பண்ணுச்சு, வந்ததுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. குறிப்பா அந்த பெயர் மாற்றாங்க, சாதி பெயர்கள் இருக்கு, சாதி பெயர்கள் நீக்கிறேன், அதுவும் சொன்னாங்க. ஆனா வந்து மேம்பாலத்துக்கு மட்டும் நாயுடு பாலன்னு வைப்பாங்க. சரிங்களா? இப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து சின்ன விஷயம். அது செஞ்சதுனால எந்த பயனுமே தரப்போறது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யலையே. நீங்க உங்களை ஏன் ஆட்சியில் உட்கார வச்சோம்? ஏன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் சொன்ன முக்கியமான வாக்குறுதியில இதுவும் ஒண்ணு. அவர் இல்லைன்னு மறுக்க மாட்டார். இது வரைக்கும் 3 முறை நடத்தியிருக்கிறாங்க. 3-4 முறை 5 ஆண்டுகள்ல. 10க்கு நான் பாதி வாட்டி கூட நடத்தல, ஆண்டுக்கு 1 முறை கூட நடத்தல. இப்போ இவ்வளவு வன்கொடுமைகள் தொடர்ந்துட்டு, நீங்களே சொல்றீங்க ஆரம்பிக்கும் போது, வன்கொடுமைகள் தொடர்ந்த படா இருக்கே, அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்தோ தொடர்ந்த படா இருக்கே. முதல் நடவடிக்கையே செய்யாம இருக்குன்ற அரசு. கண்காணிப்பு கூட்டங்கள் என்பதே நடத்தப்படாமல் இருக்கும் பொழுது இதுதான் ஒரு உரைக்கல். ஒரு அரசு வன்கொடுமைகளை சீரியஸா பாக்குதா இல்லையான்றதுக்கு ஒரு பேர் மினிமமான ஒரு டெஸ்ட் வந்து இதுதான். இப்போ ஏன் இந்த அரசு வந்து அதிமுகவா இருக்கட்டும் இல்லை திமுக அரசா இருக்கட்டும் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தே வந்து இருக்கிறாங்க, தலித் மக்களுக்கு ஆதரவா வந்து எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல, நீங்களும் வைக்கிறீங்க. அது ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க? நீங்க தமிழ்நாடோட ஓட்டிங் மெத்தடாலஜி, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்தியா ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டை ஒரு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டோட எலெக்ஷன் பேட்டர்ன் எப்படின்னா, ஹிந்து மெஜாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி, இதை பேசி ஓட்டு கேட்பாங்க. நான் 80, இவங்க 20, 80 வெர்சஸ் 20ன்னு பேசுவாங்க. அப்பட்டமா பேசுவாங்க, ஓட்டும் அப்பட்டமா கேட்பாங்க. பிஜேபி அப்படிதான் கேட்குது. நீங்க நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடோட எலக்ட்ரல் பேட்டர்ன் எப்படின்னா, பேச மாட்டாங்க, செயல்ல காட்டுவாங்க. 75 வெர்சஸ் 25. 25 யாருன்னா நாம தலித், 75 யாருன்னா ஓபிசி அவங்க. சரி, இந்த 70%க்காக நான் வேலை செய்கிறேன், ஆட்சி நடத்துகிறேன், வன்கொடுமை நடக்கும் போது உன்னை நான் கண்டும் காணாமல் இருக்கிறேன், நான் வந்து வேங்கை வயலில் தீயை கலந்து ஊற்றுனா கூட நான் வந்து பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கிடுறேன், வன்கொடுமை தடுப்பு சட்ட கூட்டங்கள் நடத்தாமல் இருக்கிறேன், கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கேட்டால் பீஸ் கமிட்டி நடத்துகிறேன், நடத்தி இதெல்லாம் உள்ளே போக முடியாதுன்னு அவங்களே எழுதி கையெழுத்து வாங்குறேன், 2 சுடுகாடை அப்படியே தொடர வைக்கிறேன், எவனா உன் மேலே கேஸ் போட்டானா அவனுக்கு கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறேன், எதனா ஒரு ஜட்ஜு வந்து ஒரு போலீஸ்காரரை ஒரு டிஎஸ்பியை வேலை செய்ய மாட்டேன்னு ஜெயிலுக்கு அமைச்சாருன்னா, செக்ஷன் 4 படி அமைச்சாருன்னா உடனே ஹைகோர்ட்டில் போயிட்டு மனுவை போட்டு அந்த ஜட்ஜியை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன், அவர் நான் தலித்தா இருந்தாலும் கூட. இப்படியெல்லாம் என் ஒன்றிய செயலாளர் அசிங்கசியமா ஒரு தலித்தை வந்து சாதி பேர் சொல்லி நடு ரோட்டில் வச்சு திட்டினாலும் கூட ஒரே வாரத்தில் அவருக்கு பதவியை திருப்பி கொடுத்துட்றேன். இது எல்லாம் செய்வதன் மூலம் ஆளும் அரசு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, சாரு மஜும்தார்னு ஒருத்தர் இருந்தார், நக்சலைட் புரட்சியாளர். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் வந்து கிளாஸ் பாலிடிக்ஸ்ல அவர் சொன்னார். நான் அதை கேஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு பொருத்தணும்னு நினைக்கிறேன். கிளாஸ் பாலிடிக்ஸ்ல அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் எதிர்கட்சிகளே இல்லை, எல்லாம் ஆளும் வர்க்க கட்சிகள்னாரு. நான் அதை எப்படி நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் தலித் ஆதரவு கட்சிகள் இல்லை, தலித் மக்கள் சாதி எதிர்ப்பு கட்சிகள் இல்லை, எல்லாம் ஆளும் சாதி கட்சிகள். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாம். இப்போ பட்டியலின மக்களுக்காக எழுச்சி கொண்டு உருவாக்கின விசிக கட்சி இது இன்னொரு இதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை பத்தி பேசும்போது நம்ம ஏன் விசிக பத்தி பேசணும்? விடுதலை சிறுத்தை இன்னைக்கு களத்துல போய் ஏதோ அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யறாங்க. அதுல உங்களுக்கு வந்து விமர்சனம் இருக்கலாம், இது இருக்கலாம். விமர்சிக்கிறவங்க முதல்ல களத்துக்கு போகணும்னு வேணாம். இப்போ நாம விமர்சிக்கிறோம், விடுதலை சிறுத்தை விமர்சிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவன் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபீல்டுக்கு நீ வரணும்.
ஆனா எனக்கு நீ என்ன சாதி நீங்க முடிச்சிடுறேன், நீ சாதி எதிர்ப்புல நீ ஈடுபடணும். ஈடுபட்டுட்ட பிறகு நீ வந்து யூ ஹேவ் ரைட் ராயல் டு கிரிட்டிக் விடுதலை சிறுத்தை ஆர் எய்தர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் விமர்சிக்க உரிமை உண்டு. நாம என்ன பண்ணிடுறோம், ஒரு வன்கொடுமை நடக்கும்போது பெண் நிறுவனம் வந்து என்ன பண்ணுது, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்த உடனே திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் ஷார்ப்பா வந்துட்டு இருந்த டைம்ல அப்படி விசிகாவுக்கு எதிராக திருப்பி விட்டுச்சு. நடந்துதா? விசிகாவை எல்லாரும் கேளுங்க, மாறிச்சா? நம்ம உடனே விசிகா மேலேயே கொதறி விட்டோமா? நடந்ததா இல்லையா? நடந்தது ரொம்ப சமீபத்துல. ஆணவ கொலை நடந்தா திமுக எதிராக அப்படியே போயிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படியே எப்படிதான் விசிகாவுக்கு எதிராக மாறணும்னு தெரியாது. நீங்க தானே இருக்கிறீங்க கூட்டணியில, என்னமோ திமுக ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட ஓட்டே வாங்காத மாதிரி. சிபிஎம் வாங்கலையா, சிபிஐ வாங்கலையா, காங்கிரஸ் வாங்கலையா, மதிமுக வாங்கலையா, திமுக வாங்கலையா, அதிமுக வாங்கலையா, பாஜக வாங்கலையா, பாமக வாங்கலையா? எல்லாரும் வாங்குறாங்களா தலித் ஓட்ட? ஏன் வந்து அந்த ப்ரெஷரை நம்ம விடுதலை சிறுத்தை மட்டும் மேல போடுறோம்? எனக்கு ரொம்ப நாள் புரியாம இருந்தது. திருமாவளவன் பேசினாரா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேட்கும்போது ஏன் நான் மட்டும் பேசணும்னு நினைக்கிறீங்க அவர் கேட்டபோது கூட எனக்கு புரியல. அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் அது புரிய வந்தது. ஏன் அவர் மட்டும் பேசணும்னு நம்ம நினைக்கிறேன். அது உங்களுக்கு உரிமை உண்டு கேட்கறதுக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லலை, நான் மறுக்கல, அதை நான் டோட்டலா ரூல்ட் அவுட் பண்ணல. ஆனால் முதலில் நாம் யாரை நோக்கி நம்ம கேள்வி கணக்குல திருப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பிரதானமா பட்டியலின மக்களுக்கான உரிமையை மீட்டு தருவாரு, அந்த மக்களுக்கான ஒரு ஐக்கான அவரை தான் பார்க்கப்படுது. அப்ப உடனே வந்து கேள்விகளை அவர் பக்கம் திருப்புறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே சொல்லப்படுது. ஒருவேளை அவரு திமுக மாதிரியோ மற்ற கட்சிகள் மாதிரியோ, அது எல்லா கட்சிகளையும் நான் சொல்றேன், அதிமுக அமைதியாவே இருந்தாருன்னா அப்ப நீங்க கேட்கலாம். அப்ப நம்ம வந்து கேட்கலாம். அவர் அளவுல அவர் என்ன போராட்டம் பண்ணமோ போறாரு, ஃபீல்டுக்கு போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாரு, அவங்களுக்கு நிவாரணம் தராரு. அவர் அளவுல இது நம்ம அதை தாண்டி எதனா செஞ்சுட்டு நம்ம பேசுவோமேன்ற, நம்ம செய்யலன்ற, நம்ம எதனா செஞ்சுட்டு நம்ம பேசுவோம். ஆனா அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது அதனுடைய போராட்டம் வந்து வீரியம் வந்து குறைவா இருக்கு. எதிர்கட்சி கூட இல்ல வேற ஏதாவது இப்ப அதிமுக ஆளும் கட்சி கூட இருந்ததுன்னா அப்ப வந்து குறைவா இருக்கு. எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் வீரியமா போராடுறாரு இருக்குதான். ஆனால் நான் மீண்டும் சொல்றேன், குறைந்தபட்சம் அதை தாண்டி ஒரு படி மேல நம்ம ஒரு போராட்டம் நடத்துவோம், நடத்திட்டு நம்ம பேசுவோன்ற. அது இந்த அதே சமூகத்திலிருந்து எழக்கூடிய விமர்சனங்களை கூட நான் சொல்றேன். இப்படி சமரசம் வந்து விசிகா தலைவர் வந்து பண்ணும்போது பட்டியலின மக்களுக்கு வந்து எப்படி எனக்கான தலைவர் வந்து பேசுவாரு அப்படின்னு நம்புவாங்க. ஏங்க இது பிரச்சனைங்க. இது என்ன பிரச்சனைனா, எப்படி பேசுவாங்க எப்படி வருவாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம பேசலன்றதை எப்போ உணர போறோன்ற, அதுதானே முக்கியமான பிரச்சனை. ஒரு மெசாய் வருவாரு, ஒரு மீட், அப்படி இல்லை, அப்படி நடக்காது வரலாற்றுல. அவர் அளவுல போராடுறாரா இல்லையா? இப்போ ஆளும் அரசு திமுக அரசு வந்து பட்டியலின மக்களுக்காக எதுவும் செய்யல, அவங்களுக்கு ஏதாவது வன்கொடுமை நடக்கும் போது அவங்களுக்கு ஆதரவா இல்ல, ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவா தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த திமுக அரசு கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா அழுத்தம் கொடுத்தாதானே அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு கேட்கிறேன். இல்ல நான் எதுல நான் மறுபடியும் ஸ்டிக்காகி நிக்கிறேன்னா, நமது கேள்விகளை முதல்ல ஏன் திமுகவை நோக்கி வைக்க மாட்டேன், அந்த ப்ரெஷர் ஏன் நாம போட மாட்டேங்கிறன்ற. அவர் தான் கூட்டணியில இருக்காருன்றது உண்மை தானே, அது ஒரு ஃபேக்ட் தானே. அவரு நாளைக்கு தேர்தல் களத்துக்கு வரணும்ல, வரணுமா வரக்கூடாதா? அவரு தேர்தலில் நின்று அதே அட்டவணை நீங்க சொல்லக்கூடிய வகையில நீங்க சொல்றீங்க அவரு வந்து அட்டவணை சமூக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாருன்னு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிகள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லோருக்குமான கட்சியா இருக்கோம். ஏன்னா அண்ணா பேர்ல திராவிட முன்னேற்ற கழகம்னு அதிமுக வைக்கும்போது யாரும் அதை வந்து முதலியார் கட்சியான்னு கேட்கல, சரிங்களா? அது ஒரு பொதுவான கட்சியா இருந்தது. ஆனா ஒரு கட்சிக்கு ஒரு தலித் தலைமை இருந்தாலும் இல்ல பாபா சாஹேப் பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாலும் அது தலித் கட்சியான்னு கேட்டுறோம், தலித் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியான்னு கேட்கிறோம். மற்ற கட்சிகள் நம்ம கேட்கிறோம். நான் உங்களை எதுவும் மீன் பண்ணல, நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் ப்ரெஷரை விசிகா மேல போடுறோம்னு கேட்கிறேன். எனக்கு போடுறதுல பிரச்சனை இல்லைங்க, நான் விடுதலை சிறுத்தை இல்லை, எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் போடுறதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு கேட்கிறேன். உங்களை போன்ற பத்திரிகையாளரை பார்த்து நான் கேட்க விரும்புறது என்னன்னா, ஏன் இந்த மாதிரி கேள்வி ஏன் எழுதுன்னு கேட்கிறேன்.
நான் கேட்கறது நியாயம் புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம ஏன் திமுகவை ப்ரெஷர் போடல? இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு வந்து இப்போ ரொம்ப சமயத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கூட கைது செய்யப்பட்டார்ல, அவரே கூட என்ன பண்றாருன்னா விடுதலை சிறுத்தை மட்டும் தான் கார்னர் பண்றாரு. நான் என்ன பண்றேன், நீங்க திமுகவுக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்தணும்? ஏன் நடத்தலன்னு கேட்கறது ஒரு பாலிடிக்ஸா? இந்த திமுக காரங்க ஏன் விஜய் பேசலன்னு கேட்கறாங்களா? டேய் நீ பேசலடா முதல்ல. இப்ப கவின் ஆணவ படுகொலையில கவின் படுகொலைக்காக பேசுனதை காட்டிலும், அதை எதிர்த்து பேசுனதை காட்டிலும் விஜய் ஏன் பேசலன்றதுதான் ஒரு பேசு பொருளாச்சு. அது போல விடுதலை சிறுத்தை ஏன் பேசல, விடுதலை சிறுத்தை ஏன் பிரஷர் போடல, விடுதலை சிறுத்தை ஏன் போராடல, அவங்க அளவுல அவங்க போராடுறாங்க, அவங்க அளவுல அவங்க பிரஷர் போடுறோம்னு சொல்றாங்க, அவங்களால இதுதான் முடியுதுன்னு அவங்க சொல்றாங்க. திருபுவனம் படுகொலை நடந்த போது நான் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கொலைகள் நடக்கும்னு சொன்னாரு. ஆனாலும் போய் களத்துல போய் நிக்கிறாரு, அந்த கொலைகளை கண்டிக்கிறார். நான் விமர்சிக்கும் போது ஒரு நியாயத்தோட விமர்சிப்போன்றேன். நம்ம ஆளும் வர்க்கங்களை தப்பிக்க விட்டுறோம். இன்னும் விசிக ஒரு ஆளும் வர்க்க கட்சி அல்ல. அது அந்த கட்சி ஒரு சாதி எதிர்ப்பு கட்சின்னு சொல்றாங்க. அதனால உள்ள அவங்க செயல்படவும் செய்யறாங்க. ஆனால் இது எதுவுமே சொல்லாம ஒரு கட்சி அதிகாரத்தை சுவைச்சிட்டு இருக்கு, நம்ம அந்த கட்சியை கண்டும் காணாம இருக்கிறோன்ற. என் கமெண்ட்ல என்ன கூட திட்டுவாங்க, நான் அதை பத்தி நான் கவலைப்படலை. ஆனா என்னோட மெயின் கன்சர்ன், நாம என்னைக்கு இந்த ஆளும் சாதி கட்சிகளை பார்த்து நம்ம விமர்சன கணக்குகளை வைக்க போகிறோம், அவங்கள எப்ப இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பாக்க போகிறோம். நேத்து தொடங்கின விஜயை வந்து பொறுப்பாக்குறோம், கூட்டணியில இருக்கிறாருன்ற பாவத்துக்காக விடுதலை சிறுத்தையை பொறுப்பாக்குறோம். நாம என்னைக்கு திமுகவையும் அண்ணா திமுகவையும் பாஜகவையும் காங்கிரஸையும் பொறுப்பாக்க போறோம்? ஆனா எனக்கு என்ன இங்க சந்தேகம்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனாலும் இந்த படுகொலை எல்லாம் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது எங்க தப்பு? நான் சொல்லல, அவர் சொன்னாரு. அவர் சொன்னதா சொன்னீங்க. அப்ப எங்க இருக்கு தப்பு? அப்ப இந்த சிஸ்டமே வந்து தப்பா இருக்கா? யார் வந்தாலும் வந்து அது நடக்கும். சிஸ்டம் தப்பு. நீங்க ஒரு திருபுவனம், நான் டீவியேட் பண்ண விரும்பல, ஒரு நேரோட கம்ஃபர்டபுள். இப்ப நீங்க திருபுவனம் படுகொலை நடந்த போது நீங்க ஒரு போலீஸை நீங்க வந்து ரெட்ரிபியூட்டிவா நீங்க தண்டிக்கிறீங்க அப்படின்னா, அந்த போலீஸ் நீங்க உங்களுக்காக எதனா வேலை செய்ய சொல்லும் போது செய்வானா? அது போன்ற கஸ்டடி கொலைகள் போலீஸ்க்காக மட்டும் நடக்கல, சில சமயம் ஆளும் வர்க்க கட்சிகளுக்காகவும் நடத்தப்படுதா இல்லையா? ஆளும் வர்க்க கட்சிகள் செய்யக்கூடிய கொலைகளை ரெஃபரல் சார்ஜ் ஷீட் போட்டு மூடுறாங்களா இல்லையா? இந்த இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடின அந்த ஒரு இஸ்லாமியர் வந்து கொல்லப்பட்டாரே, அதுல என்ன நீதி கிடைச்சது? நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? காவல்துறையை மட்டும் பிளேம் பண்ண முடியுமா? அதை இயக்குற அரசை பிளேம் பண்ணுமா? சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி கூலிப்படை கொலைகளை செய்வதற்கு இப்படி ஒரு கூலிப்படை தேவை. நான் கூலிப்படைன்னே சொல்றேன், எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை. காவல்துறை ஒரு ஏன்னா பழனி பாபா சொல்லுவார், போலீஸ் இஸ் ஃபோர்ஸ் பொலிட்டிக்கல் மாப்னு, லீகலி எய்டட் பொலிட்டிக்கல், அதாவது சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அடியால், அரசியல் அடியால் கும்பல்னு. உண்மை. ஏன் அந்த சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்குது? எதனால? இந்த சிஸ்டத்தை அவங்க அப்படியே காப்பாற்றணும். அது கேஸ்ட் சிஸ்டமும் உள்ளடக்கியது. இது ஒரு கேஸ்ட் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி, சாதிய முதலாளித்துவ சமூகம். இந்த சமூகத்துல நீங்க ஆளும் சாதியையும் நீங்க எதிர்த்து செயல்பட மாட்டீங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அததான் நான் திரும்ப சொன்னாரு. அப்ப இந்த சிஸ்டத்துக்கு வெளியில இருந்துட்டு தான் நம்மளை போன்ற ஆட்கள் செயல்பட முடியும், கேள்விக்குள்ளாக்க முடியும். ஆனா இது எப்பவுமே பண்ண முடியாதா? கஸ்டடி டார்ச்சரோ இந்த சாதி. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, ஒரு ஜனநாயக அரசு, நீ முதலாளித்துவ அரசாவே இரு. முதலாளித்துவம் ஒரு ஜனநாயக வயப்பட்டதா இருக்கணும். ஒரு முதலாளித்துவ ஜனநாயகம் கூட இல்லைன்றீங்க. சரி, இப்போ இந்த சிஸ்டம் சரியில்லை, இது தொடர்கதையாக அது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா, நம்ம இது திமுக அரசையோ அதிமுக அரசையோ வந்து விமர்சனம் பண்ணாமல் இந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்றத தான் நம்மளுடைய முழக்கமாக இருக்கணும். ஆமாம், அது உண்மைதான். நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இவங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வராங்க, அப்போ நம்ம இவங்களை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நம்ம இந்த சிஸ்டத்தை அம்பலப்படுத்தும் போது இந்த சிஸ்டத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய கட்சிகளையும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எழுது. வெறுமனே சிஸ்டத்தை மட்டும் அம்பலப்படுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு வகையில் இவங்களை அம்பலப்படுத்த மாட்டேன். இது இன்னொரு போக்கு இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னா, சாதி நேத்து கூட ஒருத்தவங்க போட்டாங்க, அரசை விமர்சிப்பது வந்து கூடாது, சாதிய சமூகத்தை விமர்சிக்கணும்னாங்க. அதுல ஒரு அரை உண்மைதான். சாதிய சமூகத்தை விமர்சிக்கணும், அரசை விமர்சிக்காம இருந்தோம்னா இதனால இது காப்பாற்றப்படும்.
ஏன் அவர் அந்த இதுவை சொல்றாருன்னா திமுகவுக்கு எதிராக விமர்சனம் வந்துடக்கூடாதுன்றாரு. புரியுதுங்களா? அதன் பின்னாடி இருக்கிற நோக்கம் அதுதான். அப்ப ஒரு சாதிய சமூகத்தை அதன் அளவுல கேள்வி கேட்கும் பொழுது அதை பிரதிநிதித்துவப்படுத்துற அரசு சாதிய அரசா இருக்குதுன்றதையும் மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். அப்பதான் மக்களுக்கு என்ன புரிய வரும்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது, அப்ப இதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும்ன்ற புரிதல் வரும். அந்த புரிதல்ல இருந்துதான் நாம வந்து செயல்பட முடியும். என் நோக்கம் இதுதான். அப்ப எதுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டும் உனக்கு எதுவும் பண்ணாதுப்பா. அரசுன்றதே ஒரு ஒடுக்குமுறை கருவி தான். ஸ்டேட்டுன்றது ஒரு ஒடுக்குமுறை கருவி, ஒரு அப்ரஸிங் மெட்டீரியல் தான் அது. நாம அது வந்து ஒருபோதும் நமக்கு வந்து விடுதலை தராது. ஆனால் அதே சமயத்தில் நாம் இதை வந்து சில சமயங்கள்ல வேலை செய்ய வைக்க முடியும். இது வந்து அரசியல் என்பது பியானோ வாசிப்பது போல மாவோ சொல்றாரு. அப்போ ஒரு டைம்ல ஒரு சொரக்கட்டைகளை அமுக்கணும். அமுக்காமலே இருக்க முடியாது, வாசிக்கணும்ல, நம்ம இசைக்கணும்ல. அதனால வந்து இது எல்லாமே செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நீங்க இந்த சிஸ்டத்தையும் விமர்சிக்கணும், அட் த சேம் டைம் அந்த சிஸ்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற அந்த அரசையும் அம்பலப்படுத்தணும். இது ஆளும் வர்க்கத்துக்காக சேவை செய்யுது. அப்ப அம்பலப்படும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுவதற்காக அவன் ஒழுங்கா நடந்துப்பான். எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு ப்ராஃபிட் தானே முக்கியம். அப்போ ஒரு சமரசத்துக்கு வருவான். அண்ணன் திரும்ப சொன்னதுல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. நான் வந்தாலும் இந்த கஸ்டடி டார்ச்சர் தொடரும்ன்றதுல உனக்கு முழு உடன்பாடு இல்லை. ஆனால் அது ஒரு உண்மை. நீங்க ஆளும் வர்க்கத்துக்காகவே இயங்கும் போது அப்படிதான் இருந்தாகணும். ஆனால் ஒரு ஜனநாயக வழியில ஒரு அரசு நடக்கணும்னு முயற்சி பண்ணா கஸ்டடி டார்ச்சர்ல இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகளை தடுக்கலாம். ஏன்னா முதலாளித்துவம் உங்களுக்கு ஒழுங்கா இயங்குவது கூட சாதி ஒழியணும். முதலாளித்துவம் முழுமை அடையணும்னா சாதி ஒழிஞ்சாதான் முதலாளித்துவம் முழுமை அடையணும். நான் முதலாளித்துவ நலன்ல இருந்தே இதை சொல்றேன். இப்ப இந்த சிஸ்டத்தினுடைய உச்சாணி கொம்புக்கு யார் போனாலும் இந்த சிஸ்டத்தினுடைய ஆளாவே வந்து மாறிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரொம்ப சமீபத்துல மாதிரி சட்டசபை நடத்துனாங்க. அந்த சைக்காலஜி ஆஃப் பவர் சொல்றாங்க. அப்ப வந்து ஆளுங்கட்சி சார்பா ஒரு 10 இளைஞர்கள், எதிர்கட்சி சார்பா 10 இளைஞர்கள். இவங்க இன்னும் எந்த ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகல, ஜஸ்ட் ஒரு மாதிரி சட்டசபை. அந்த காணொலி நான் இணையத்துல பார்த்தேன். அப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு, அந்த சைக்காலஜி பவர் கொடுக்குற சைக்காலஜி பாருங்க. அந்த ஆளும் கட்சி சார்பா இருந்தவங்க மாணவர் சங்க தேர்தல் ஏன் நடத்தக்கூடாதுன்றதுக்காக மூச்சு பிடிக்க 15 நிமிஷம் பேசுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா மாணவர்கள். அப்ப ஒரு முதலமைச்சரா வேஷம் போட்டதுக்கே மாணவர் சங்க தேர்தல் நடத்தக்கூடாதுன்றான். அப்ப முதலமைச்சரா இருக்கிறவரு இதுதாங்க. இதுதான் இந்த இது வந்து ஒரு சைக்காலஜி சார்ந்ததும் கூட. இப்போ உங்களுக்கே ஒரு அதிகாரம் தரேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு இதனா ஒரு அதிகாரம் தரோம், இந்த இதுவெல்லாம் நீங்க பாத்துக்கணும், நீ தான் வந்து இங்க வந்து பாஸ், உன் கீழே வேலை செய்யறவங்களுக்குலாம் உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருவேன், உன் கீழே வேலை செய்யறவங்கலாம் நீ ஒழுங்கா வேலை வாங்கணும். அவனுக்கு வந்து எந்த ஒரு போராட்டமும் பண்ணக்கூடாது, டெய்லி எனக்கு ப்ரொடக்ஷன் வரணும்ட்டா உங்களுக்கு உங்க 1 லட்சத்தை காப்பாத்தணுன்ற நோக்கம் தான் இருக்கும். கீழே இருக்கிறவன் என்ன இது பண்றான், நீங்க உங்க பாஸை விட பாஸா மாறிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பாஸை விட பாஸா மாறி அந்த சிஸ்டத்தை நீங்க ரொம்ப அழகா காப்பாத்துவீங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த போதைப் பொருள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற பல விமர்சனம். அதனாலதான் இந்த படுகொலை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வட மாவட்டத்துல தான் போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு, அவங்க தான் வந்து நுகர்வோர்கள் அங்கதான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கூட முதலமைச்சர் வட மாவட்டத்துல தான் அதிக போதைப் பொருள் வந்து நுகர்வோர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை அப்படி மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காரணம் இங்கே ஏன்னா இது எது சொன்னாலுமே தப்பாயிடுது. வட மாவட்டங்கள்ல உடனே இந்த ஊர்களை இழிவுபடுத்துறது இல்லை, அது ஒரு ஃபேக்ட். போதை பொருள் அதிகமாக புழங்குது என்பது ஒரு ஃபேக்ட். அது எதனால புழங்குது, யாரோட உதவியோட புழங்குது? இவங்களோட குறுநில மன்னர்கள் உதவியோட புழங்குது, காவல்துறை உதவியோட புழங்குது. காவல்துறை நினைச்சா ஒரு நாள்ல போதைப் பொருளை தடை பண்ண முடியும், ஒரே ஒரு நாள்ல. ஆனா அது பண்ணாம இருக்கிறாங்கன்னா அந்த போதை புழக்கம் இந்த அரசுக்கும் இந்த சிஸ்டம்க்கும் தேவைப்படுது. ஒரு முதலமைச்சர் இதை சொல்லிட்டு போகக்கூடாது. நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், முதலமைச்சர் சொல்லக்கூடாது. ஆனா ஒத்துக்கிட்டாருன்றதுக்காக அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். ஏன்னா 2 நாளா என்ன அதுக்காக தான் போட்டு இணையங்கள்ல வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை சொன்னேன்றதுக்காக ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸ்டாலினே ஆதாரமா வந்துட்டாரு. 1 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தாரு. அப்ப இது போதை. ஆனா இந்த பிரச்சனைக்கான காரணம் வெறும் போதை மட்டும் இல்ல, அது ஒரு காரணம், ஒன் ஆஃப் த காரணம். 10 காரணத்துல அது ஒரு காரணம்.
போதைப் பொருளை ஒழிக்கணும்னா நான் ஆளும் அரசியலோட குறுநில மன்னர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்ட டிசிக்களும் திருந்தினா போதும், உடனே ஒழிஞ்சிடும், ஒரு நாள்ல ஒழிஞ்சிடும். இப்போ வட மாவட்டம்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் என்ன? அங்க பட்டியலின மக்கள் தான், அதாவது இளைஞர்கள் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுதா? இல்லை, என்னன்னா நீங்க ஒரு ஒரு முக்கியமான உண்மையை நம்ம ஒத்துக்கணும்னா, போதைக்கு அதிகமாக அடிமையாக இருக்கிறதும் உழைக்கும் வர்க்கத்தை தான் ரொம்ப அடிமைப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே போதைப் பொருளுக்கு அடிமை. ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் போதையிலே உழல வைக்கணும்னு இந்த ஆளும் வர்க்கம் யாரை நினைக்குதுன்னா இந்த விளிம்பு நிலை மக்களை தான் நினைக்குது. அப்போ அது ஏதோ ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்கு. அதுக்குன்னு இந்த எலைட்லாம் போதையே போடலைன்னு நான் சொல்ல வரல. அவன் போடுற போதெல்லாம் ஹைடெக் போதை. ஆனால் இந்த பக்கம் வந்து இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஒயின் ஷாப் கூட யாரை அதிகமாக பாதிக்குது? ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் மது ஒழிப்ப ஒரு கொள்கையா சொல்லணும்? ஏன் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இல்லை அவங்க அமைப்புல அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதிகமா அடிமையா இருக்கிறாங்க. அதுக்காக இவங்க மட்டும்தான் சொல்ல வரல, எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. இது ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் அடர்த்தியா வாழும் பொழுது, அப்போ ஜனத்தொகையில அதிகமா இருக்கும் பொழுது, இந்த ரெண்டு சமூகங்கள் கிட்டத்தட்ட 30-35% மக்கள் தொகையை கொண்டிருக்கும் பொழுது, அப்ப இயல்பா அங்க அதிகமா இருக்க தானே செய்வாங்க. அதிகமா பாதிக்கப்படக்கூடிய சமூகமா அதான் தானே இருக்கும். இப்ப ஆண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா உண்மை தானே. அப்ப பெண்கள்ல குடிக்கிறவங்களே இல்லையான்னு கேட்க முடியுமா? இருக்கிறாங்க, அதிகமா இங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான். அப்போ இந்த போதைப் பொருள்லாம் வட தமிழ்நாட்டுல இருந்து தான் மற்ற பகுதிகளுக்கு வந்து போகுதா? இல்லை, என்னால் எக்ஸாக்ட் மேப்பிங் சொல்ல முடியல எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகுதுன்றத. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறத நம்ம ஒரு ஆத்தென்டிகேட்டடாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் கண்டிப்பாக தெரியும். நான் அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கல. ஒரு ஆளும் கட்சியின் தலைமை அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கு எங்கேருந்து ப்ரொக்யூர் ஆகுது, எங்கே போகுது, அதிகமாக ஆந்திரா பகுதியிலேருந்து வருதுன்றது எங்களுக்கு ஒரு சொல்லப்படக்கூடிய தகவலாக இருக்குது. நாங்கள் அதிகமாக வந்து ஆந்திராவிலேருந்து தான் வருதுன்னு சொல்லுவோம். அப்போ தெரிந்தோ தெரியாமல இந்த வழியாக தான் போயாகணும். இங்க இருந்து ஆனா தென் மாவட்டங்கள போதை புழக்கமே இல்லைன்றத உறுதியா ஒத்துக்க முடியாது. இங்க இருக்கிறது போல அங்கேயும் வந்து சற்றேறக்குரிய அதே சதவீதம் போதைக்கு பாதிக்கப்படதான் செய்யறாங்க. குறிப்பா கஞ்சா வந்து அதிகமான புழக்கத்தில் இருக்கதான் செய்யுது. 0 கல்டிவேஷன் சொல்றாரு, அதையும் ஏத்துக்க முடியாது. 0 ஒரு இடத்துல கூட விளைவிக்கல, சான்ஸே இல்லை. கண்டிப்பா விளைவிக்கப்படுது தமிழ்நாட்டுல கூட. நான் பகுதியெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா விளைவிக்கப்படுது. மா சுப்பிரமணியம் சொன்னதும் தவறான தகவல். ஆனா இவர் சொல்லக்கூடியதான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வட தமிழ்நாட்டுல இருந்து தென் தமிழ்நாடு இப்போ போதை புழக்கமே இல்லைன்றதை நம்ம அப்படி இது பண்ண முடியாது. தென் தமிழ்நாட்டிலும் அந்த போதை புழக்கம் என்பது அதிகமாக இருக்குது. இப்ப வட மாவட்டத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான போதைப் பொருளை நுகர்வோர்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, மறுபடியும் திருமாவளவன் அவர்களுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தடுக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை விசிக கட்சி எடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன் அதை எனக்கு அந்த கேள்வியே புரியலன்னா, எனக்கு என்னன்னா இப்ப கடந்த காலத்துல மது போதையினால நிறைய இளைஞர்கள் வந்து கெடுறாங்க. நீங்க சொல்றது எனக்கு வந்து ஒரு சோசியாலஜிக்கலா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அதிமுக ஆட்சி காலகட்டத்துல பாமக வந்து கடுமையா வந்து எதிர்வினை ஆற்றினாங்க, பல போராட்டங்கள் நடத்தினாங்க, நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அதனுடைய நீட்சியாக மது விற்பனை நேரம் வந்து குறைக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகள் வந்து கடைகள். இது மாதிரியான ஜனநாயக ரீதியில பாமக செய்யும் போது விசிகா என்ன செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு கேள்வி வந்து வரும்ல. இது அரசியல் ரீதியா இந்த விமர்சனத்தை நீங்க வைக்கலாம், அதுக்கு உங்களுக்கு 100% உரிமை உண்டு. விடுதலை சிறுத்தை ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, விமர்சிக்கலாம். ஆனா அது இன்னும் அவங்க கட்சி சார்ந்தவங்க பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்களுடைய செயல் திட்டங்களை வகுக்கிற இடத்துலயோ செயல் திட்டங்களை சொல்லக்கூடிய இடத்துலயோ நான் இல்ல விசிகா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி வச்சதுனால நான் இதை வைக்கிறேன். விசிகா என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கான காரணம், ஒரு ஆளும் வர்க்க கட்சி தான் இதை தடுக்கிறதுக்கும் இதை குறைக்கிறதுக்கும் திட்டங்கள் போட முடியும். ஆனா ஒரு விமர்சனம் என்ன, நம்ம எல்லாருமே கலெக்டிவா என்ன எடுத்துக்கலாம்னா, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எல்லாருமே நம்மளாம் என்ன எடுத்துக்கலாம்னா, நாம ஒரு கட்சியா நம்ம அமைப்புகள்ல இருந்து இந்த போதை எதிர்ப்புக்கான என்ன நடவடிக்கைகளை எடுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கணும், விடுதலை சிறுத்தை ஒரு அந்த கட்சிக்குள்ளேயே சொல்றேன். இப்போ மக்கள் கலை இலக்கிய கழகம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எப்போதுமே வந்து அவங்க கட்சி உறுப்பினர்கள் மது குடிக்கூடாதுன்றத விதியாவே வைப்பாங்க. சரி.
இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை மற்ற விஷயங்கள் ஒரு ஒரு சோஷியல் ரெஃபார்மா, ஒரு பிரச்சாரமா, இதையும் ஒரு வேலையாக எடுத்துட்டு செய்யலாம். இது ஒரு என்ஜிஓ வேலைன்னு மட்டும் நம்ம நினச்சிட்டு விடக்கூடாது. ஏன்னா போதை வந்து சமூகத்தோட ஒரு பிரச்சனையாக மாறிட்ட பிறகு அது வந்து ஒரு என்ஜிஓ ஒர்க்கு அப்படின்னு நினச்சி விட்டுறாம அதையும் நம்ம அரசியல் வேலையில ஒரு திட்டப்பகுதியை எடுத்துக்கலாம். இந்த விமர்சனத்தை நம்ம எல்லார் மீதும் வைக்கலாம். ஏன்னா வட தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், திமுகவுக்கு அதிக ஓட்டு வங்கி வட தமிழ்நாட்டில் இருக்கு. மேற்கு தமிழ்நாட்டை காட்டிலும் தென் தமிழ்நாட்டை காட்டிலும் வட தமிழ்நாடு, தெற்கு, அதுக்கப்புறம் தான் கொங்கு. இப்படிதான் அவங்க ஓட்டிங் கெட்டிங் பேட்டர்ன் இருக்கு. அப்போ திமுகவையும் பொறுப்பாக்கணும்ன்ற. சரிங்க, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.